இல்ல, வெறும் விசுவாசத்தோடு நிக்கிறது இல்ல. எனக்கு வேணும் ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும், நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டா என்ன ஆகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். இந்த செயல்கள் எல்லாம் ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையது, தனித்தனியான செயல்கள் என்பதல்ல. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தனித்தனியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவகுமாரனை நமக்கு சொந்தமாக்கிக்கணுமா? பொதுப்படியாக உலக ரட்சகராக இல்ல, என்னுடைய ரட்சகராக எனக்கு வேணும். ஆண்டவரே, நீர் எனக்கு சொந்தம், நான் உம்மை சொந்தமாக்கி கொள்கிறேன். அதான் வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன், ஆமா ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். நமக்கு ஜீவன் வேணும்னா குமாரனை உடையவர்களாக மாற வேண்டும். மதத்தில் மாறுறது இல்லைங்க, குமாரனை உடையவர்களாக மாற வேண்டும். குமாரனை உடையவனுக்கு தான் ஜீவன் உடைய. குமாரன் தான் ஜீவனை கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனை அவரை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாம் அவருக்கு சொந்தமாக மாற வேண்டும். அவர் நமக்கு சொந்தமான மட்டுமல்ல, அவருக்கு நம்மை முழுதுமாக கையளிக்க வேண்டும். நாம் அவருக்கு சொந்தம், அவர் நமக்கு சொந்தம். எப்படி சொந்தமாக்கிறது? எல்லாவற்றையும் ரட்சிப்பை எல்லாம் சம்பாதித்து வச்சுட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து விட்டு, நமக்காக காயப்பட்டு ரத்தம் சிந்தி விட்டு, உனக்கு மீட்பை சம்பாதித்தேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே பரலோகத்தில் போறதேன்னு அப்படி இருந்து விடவில்லை. எங்க வந்து நிற்கிறாரா? வாசப்படியில வந்து நிற்கிறார். வெளிப்படுத்தல் 3:20 என்ன சொல்லியிருக்கிறது? இதோ வாசற்படியிலே வந்து நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனிடத்தில் வருவேன். ஆண்டவர் கதவை உடைச்சிட்டு ஒண்ணு வர மாட்டார், அவர் திருடம் கிடையாது. ஆமா, நாம மனமும் வந்து ஆண்டவரே நீர் என்னுடைய உள்ளத்திலே வாரும், வெளியே நிற்க வேண்டாம், என்னுடைய இதய கதவை நான் திறக்கிறேன் ஆண்டவரே என்று அவரை திறந்து மனமாற உளமாற அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இதயம் அவருக்கு சொந்தமாக மாற வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் அழகா சொல்லி தட்டிக்கிட்டே நிற்கிறாரா? எவ்வளவு வருஷமா தட்டிக்கிட்டே நிற்கிறாரு? 2000 வருஷமா தட்டிக்கிட்டு இருக்கிறார். இங்க இருக்கிறவன் நீங்க எத்தனை வயசோ அத்தனை வயசு வரைக்கும் இப்போ தட்டிக்கிட்டே நிற்கிறார். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தா உள்ள இருப்பார், உங்களுக்கு தெரியும். அவருக்கு கதவை திறக்கவில்லை என்றால் வெளியே தான் நிற்பார், உடைச்சிட்டு வரமாட்டார். அன்புள்ள தெய்வம் மீட்பை சம்பாதித்தது மட்டுமல்ல, நமக்கு கொடுப்பதற்காக நம்முடைய வாசப்படியில் வந்து நிற்கிறார். கதவை திறப்போமா? கதவை திறந்தாதான் உள்ள வருவார். உள்ள வந்து ஆண்டவரே நான் உமக்கு என்னை சமூலம் உம்முடைய சமூகத்திலே படைக்கும். பவுலப்போஸ்தலன் சொல்றார், ஜீவ பலியாக நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நம்முடைய சரீரத்தை கூட அவருக்கு கொடுக்கணுமா? இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான பலியாக, ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க. அப்படியானால் தான் இதை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியும். அப்படி சொந்தமாக்கிட்டோம்னா என்னெல்லாம் கிடைக்குது? இதெல்லாம் சுருக்கமாக வருது. என்னெல்லாம் வருது? இது அவரை சொந்தமாக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்குது? நித்திய ஜீவன். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். வசனம் சொல்றது யோவான் 3:18. ஆமா, ஆக்கினை தீர்க்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ ஏற்கனவே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்குதே, தனியா ஒண்ணும் வேண்டியதில்லை. அது அந்த வசனம் சொல்லுதுங்க, அழகா இருக்கு வசனம். விசுவாசியாதவனோ ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று, தண்டனை எழுதியாச்சவன். ஆகினாலே அவரை விசுவாசித்து சொந்தமாக்கி கொள்ளும் பொழுதுதான் நமக்கு அது சொந்தமாகும். ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாகிறோம், நரக தண்டனையிலிருந்து விடுதலையாகிறோம், அக்கினி கடல்ல இருந்து நாம் விடுதலையாகிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அவரை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, நம்முடைய இதயம் அவருக்கு சொந்தமாகும் பொழுது, அவர் நமக்கு சொந்தமாகும் பொழுது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும். இவைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறும். அடுத்த என்ன சொல்லியிருக்குது? ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதுறார். இந்த உலகத்துல குழந்தைகள் பிறந்த உடனே நாம என்ன செய்யணும்? ஒரு வாரத்துக்குள்ள பிறப்பு இறப்பு அலுவலகத்துல கொண்டு பேர் எழுதி வைக்கணுமா இல்லையா? எழுதி வைக்கணும் கண்டிப்பு, இல்லைன்னா சட்டவிரோதமான செயல் அது. இதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது
பரலோகத்தின் பிரஜைகளாக நாம் பிறக்கும் பொழுது, மறுபடியும் பிறக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்முடைய பேர் அங்க எழுதுற ஜீவ புஸ்தகம் ஒண்ணு இருக்கு. அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதலன்னு சொன்னா எங்கதான் போணுமா? ஆமா, அக்கினி கடல். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வெளிப்படுத்தல் 21:27 என்ன சொல்லுகிறது? ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதிலே பிரவேசிப்பார்கள். உங்க பேர் எழுதியிருக்கிறா? ஒருவேளை கோயில் டாப்புல எழுதியிருக்கலாம், உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள்ல எழுதியிருக்கலாம். அவருடைய புத்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவருக்கு சொந்தமாக வேண்டும். அவரை நீங்கள் சொந்தமாக்கி இருக்க, உங்கள் உள்ளத்திலே அவர் வந்திருக்க வேண்டும். அவர் சம்பாதித்த மீட்பு உங்களுக்கு உங்களுடைய உடையதாக மாறி இருக்க வேண்டும். விசுவாசித்து அவரை சொந்தமாக்கி இருக்க வேண்டும். அப்ப நம்ம பேர் அங்க எழுதியிருக்கோம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்க பிரவேசிப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்லியிருக்கு. சங்கீதம் 87 அதிகாரம் 4-6 வசனங்களை பார்க்கும்போது சில இடங்களை சொல்லியிருக்குது. சில இடங்களை குறிப்பிட்டு இந்த இடத்திலே இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான் என்று அங்கே எழுதப்படும். தேவனே எழுதுறார். அந்த வசனங்களை வீட்டுல போய் படிச்சு. உங்க பேர் எழுதியிருக்கா? எழுதலன்னா எவ்வளவு சங்கடமான காரியம், எவ்வளவு சங்கடமான காரியம் அது. நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். அங்க பரலோகத்துல நித்திய பேரின்ப வாழ்வு நமக்கு கிடைக்கும். என்னுமில்லாத, என்னும் முடிவில்லாத ஒரு சந்தோஷம். தேவாதி தேவனிடையே நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ண வந்து விடுகிறார். நாம் தனியாக இருப்பதில்லை. இவ்வளவு பாக்கியங்களும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. நாம் அவருக்கு சொந்தமானவர்களாகிறோம். அவர் நமக்கு சொந்தமானவராக மாறுகிறார். பரலோக பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்தை விட்டு போன பிறகு பரலோக பாக்கியம் நமக்காக கொடுக்கிறார். பூமிக்குரிய கூடாரமாக இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு அங்கே இருக்குது, தயாராக. பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த பூமியில் அழிஞ்சு, ஆனால் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர், அவரை சொந்தமாக்கியவர், அவருக்கு இதே கதையை திறந்தவர், அவர்களுக்கு பரலோக பாக்கியம் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் என்ன செய்ய போகிறீர்கள்? இது முக்கியமான ஒரு நேரம். தேவன் நம்மிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கிறார். நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த உலகத்திலே மனிதர்களாகிய மண்ணான மனிதனாகிய உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கொடுத்து விட்டார். அன்பின் பரிசாக கொடுத்து விட்டார். அவர் நமக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஏன்? நாம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, அழிந்து போகக்கூடாது என்பதற்காக, நரகத்திற்கு போகக்கூடாது என்பதற்காக, அக்கினி கடலுக்கு போகக்கூடாது என்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டது போல உள்ள வந்து சாப்பிட்டா நமக்கு சொந்தமாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு இதய கதவை திறந்தால் அவர் உள்ள வருவார். திறப்பீர்களா? ஆண்டவருடைய பிள்ளையாக மாற விருப்பம் தானா? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட விருப்பம் தானா? உங்கள் வாசல் அண்டை இதய கதவண்டை வருகின்ற நிற்கிற ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்தை திறப்பீர்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அப்படி தந்துருளி விளவாய் உலகத்தில். ஜெபம் செய்வோமா? தயவு செய்து ஜெப நிலையிலே ஒரு சில நிமிடங்கள் இருக்கும்படி கேட்டு. இது மிக ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரம். நான் யார்? அழிவுக்குள்ளானவன், மண்ணான மனிதன், நான் ஒரு பாவி. இதை உணர்ந்து கொள்கிறீர்களா? மதம் மனிதனை இரட்சிக்கார். எந்த மனிதமாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்பு. மதத்திலே மாறிவிட்டார் ரட்சிப்பு கிடைக்கும் என்பது அல்ல. அவர் அண்டை வர வேண்டும். நமக்காக கொடுக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய உள்ளத்தை திறக்க வேண்டும். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும்.
அவரை நோக்கி ஜெபிப்பீர்களா? ஆண்டவரே, நான் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நியமிக்கப்பட்டது அழிவுதான், நரகம், அக்கினி கடல். ஆனால் இந்த அக்கினி கடல்ல இருந்து என்னை விடுவிப்பதற்காக தேவகுமாரனே இந்த உலகத்தில் வந்தீரேப்பா, நான் உம்மை நம்புகிறேன். எனக்காக ஜீவனை கொடுத்தீரே, நான் உம்மை நம்புகிறேன். எனக்காக ரத்தம் சிந்தினீரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு என்பதை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு தேவை ஐயா, எனக்கு தேவை. நீர் வெளியே நிற்க வேண்டாம் ஆண்டவரே, வாசற்படியில் நிற்க வேண்டாம். நான் என்னுடைய உள்ளத்தை திறக்கிறேன். என்னுடைய உள்ளத்திலே வாருமப்பா என்று கேட்பீர்களா? என்னுடைய பாவத்தை எல்லாம் ரத்தத்தினாலே கழுவும் என்று கேட்பீர்களா? என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும் என்று கேட்பீர்களா? இதய கதவை திறந்து விட்டால் அவர் உள்ளே வருவார். உள்ளே வந்து நம்மோடு போஜனம் பண்ணுவார். நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்து விடுவார். நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றி. யார் யாருக்கு இந்த நிச்சயம் இல்லையோ, தயவு செய்து இந்த நேரத்திலே இதய கதவை திறந்து உங்கள் அருகே நிற்கிற, தட்டி கொண்டு நிற்கக்கூடிய வல்லமையுள்ள தேவகுமாரனுக்கு உங்களுடைய உள்ளத்திலே இடம் கொடுங்க. உங்களை அவருக்கு முழுமையாக அர்ப்பணித்து, குமாரனை உடையவனுக்கு தான் ஜீவன் உண்டு, மதத்தை உடையவனுக்கு அல்ல. குமாரனை உடையவன் ஜீவனை உடைய. குமாரனை சொந்தமாக்கிக் கொள்வீர்களா? அவர்கிட்ட பேசுங்க, தைரியமா பேசுங்க. அன்புள்ள தேவன், அந்த அன்புக்கு இணையான அன்பு இல்லை. உலக மனிதருக்கு அந்த அன்பை பார்க்க முடியும். நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் எல்லாம் நமக்கு அவர் சம்பாதித்தார். அவரை சொந்தமாக்கிக் கொள்வோமா? அவருடைய ரத்தத்தினாலே பாவம் கழுவி போக, கழுவப்பட உங்களுக்கு விருப்பம் தானா? அவரிடம் கேளுங்க. ஆண்டவரே, நான் ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை என்னை கழுவும் அப்பா, என்னுடைய பிள்ளையாக மாற்றும். எனக்காக ஜீவனை கொடுத்தீங்களே, எனக்காக ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே, ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு எனக்கு உண்டு. நான் நம்புகிறேன், உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்னை பிள்ளையாக மாற்றும். என்னுடைய பேரையுடைய புஸ்தகத்தில் எழுதிவிடும் ஐயா. எப்பொழுது நாம் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோமோ, அவருடைய புஸ்தகத்திலே எழுதுவது தேவனுடைய வேலை. அவர் எழுதிடுவார். ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. நம்முடைய பேரை எழுதுதான் அவருடைய வேலை. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிப்பார். அவர்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். பரிசுத்தவான்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் நம்மை பரிசுத்தமாக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம். உடைய அளவற்ற அன்புக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டீர். சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர், பாவிகளாகிய மண்ணான மனிதர்களாகிய எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார். அழிவின் குழியிலிருந்து, நரக ஆக்கினிலிருந்து, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து, அக்கினி கடலிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக தேவகுமாரனை அனுப்பி கொடுத்தீங்களே ராஜா, உங்களுக்கு நன்றி அப்பா. என் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டீங்க, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க, எங்களுடைய பாவத்தை எல்லாம் மேல் ஏற்றுக்கொண்டீர். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கி மேல் வந்து விட்டதேப்பா. எங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்க முடியாம ரத்தத்தை சிந்தினீங்களேப்பா. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை, காரியங்களை கழுவிடலாம் ஆண்டவரே. யார் யார் இன்னும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்பா. வெளியே நிற்கிற ஆண்டவருக்கு தங்களுடைய இதே கதவை திறக்க உதவி செய்யும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களோடு பேசும் அப்பா. பிள்ளைகளாக மாற்றும். ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட்டவர்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மையப்படுத்திக் கொண்டு ஜீவிக்க உதவி செய்தார். அந்த எல்லாரையும் ஆசீர்வாதத்தால் நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. உமக்கு மகிமையுண்டாகட்டும். எல்லா கிருபைகளையும் கர்த்தர் இரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.